வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சுண்டக்காய் வத்தல் பொடி செய்கிறத பற்றி பார்க்கலாம். சுண்டக்காய் வத்தல் 1 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. சீரகம், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. அதோடு சேர்ந்து இந்த சுண்டக்காய் வத்தல் போட வேண்டியதுதான். சாதத்துக்கு பிசையும் போது கொஞ்சம் உப்பு பத்தாது, நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஆறட்டும். ஆன அப்புறம் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சூடு ஆறிச்சு. மிக்சியில் ஒரு ரன் விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சுண்டக்காய் பொடி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாதிரி நம்ம காமிக்கிறேன். சுண்டக்காய் வத்தல் பொடி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஜம்மன் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுண்டக்காயிலே வந்துட்டு சுண்டக்காய் புலாவ் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டக்காய் வத்தல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டக்காய் பொடி செஞ்சுருக்கேன். சுண்டக்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து இதனோட லிங்க்கில் நான் தரேன், நீங்கள் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2.25 வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.